காசாவில் களமிறங்கியிருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் ஹமாஸுக்கு எதிராக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும் இந்த பயங்கரவாதிகளை கொத்தாக அழிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான அனுமதியை நெட்டன்யாகுவுக்கு வழங்கப் போகும் டொனால்ட் ட்ரம்பும் இறுதி எச்சரிக்கைகளும் பலஸ்தீனிய போராளிகளினால் கைப்பற்றப்பட்ட 45க்கும் அதிகமான வாகனங்களும் நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் ஹமாஸுக்கு எதிரான இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் நெட்டன்யாகுவும் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் எகிப்திலே களமிறங்கிய ஹமாஸின் பிரதிநிதிகளும் காசாவின் நிர்வாகத்தினை வழிநடத்துவதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 15 பலஸ்தீனியர்களும் இவை தொடர்பான சில முக்கியமான தகவல்களும் காசா என்பது முழு உண்மைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய நகரமாகும். இந்த நகரம் இஸ்ரேலோடு உறவுகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அனைவரையும் அம்பலப்படுத்தும். இந்த நகரம் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக சதி செய்த அனைவரையும் அம்பலப்படுத்தும் மற்றும் இழிவுபடுத்தும். மேலும் இஸ்ரேலோடு சமரசம் செய்து பின்வாங்கி அனைவருடைய உண்மைகளையும் வெளிப்படுத்தும். அதே போன்று ஒரு காலமும் முடிவுக்கு வராத இராணுவ படைகளின் வெள்ளத்தினை பயன்படுத்தி நாங்கள் எதிரிகளை தாக்குவோம். முடிவில்லாத ஏவுகணைகளை கொண்டு நாங்கள் எதிரிகளை தாக்குவோம். ஒன்றுக்கு பின் ஒன்று என முடிவில்லாத போரை நாங்கள் மேற்கொள்வோம் என அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பே யஹ்யா சின்வர் அவர்கள் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் இன்றைய தினத்தோடு யஹ்யா சின்வர் அவர்கள் கொல்லப்பட்டு ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது. இன்று காசாவினுடைய அல்-அக்ஸா வெள்ளப்போரானது அடிமை அரபு தலைவர்களுடைய உண்மையான முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய, இஸ்ரேலோடு உறவுகளை வலுப்படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடிமை அரபு தலைவர்களையும் இஸ்லாமிய தலைவர்களையும் இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போர் அம்பலப்படுத்தியுள்ளது. இவ்வளவு நாளாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் ஏமாற்றி வந்த அடிமை அரபுகளையும் துரோகிகளையும் அல்-அக்ஸா வெள்ளப்போர் அம்பலப்படுத்தியுள்ளது. பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக சதி செய்த ஒவ்வொரு அடிமை அரபுகளையும் துரோகிகளையும் முஸ்லிம்களையும் அல்-அக்ஸா வெள்ளப்போர் அம்பலப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இந்த 2 வருட போரிலே இந்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் கேவலப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டுள்ளார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக சதி செய்த இவர்கள் இழிவுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போரானது பலஸ்தீனிய பிரச்சனையானது சர்வதேசத்தினுடைய முதன்மை பிரச்சனை என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஜியோனிசத்தின் கிரேட் இஸ்ரேல் விரிவாக்கத்தினை சவாலுக்குட்படுத்தியுள்ளது. உலக ஒழுங்கினுடைய சமன்பாடுகளை மாற்றி அமைத்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய சமன்பாடுகளை மாற்றியுள்ளது. இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போர் பிராந்தியத்திலே முடிவில்லாத போரை ஆரம்பித்துள்ளது. ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் இறுதி போருக்கான பாதையை வடிவமைத்துள்ளது. இவை அனைத்தும் அல்-அக்ஸா வெள்ளப்போரினுடைய மூலோபாய வெற்றிகளாகும். தற்போதைய டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தம் ஹமாஸுக்கு சாதகமான ஒப்பந்தம் அல்ல, பலஸ்தீனிய மக்களுக்கு சாதகமான ஒப்பந்தம் அல்ல. இந்த ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டம் மிகவும் ஆபத்தான நிபந்தனைகளையே கொண்டுள்ளது. அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி ஹமாஸினுடைய முதுகிலே குத்தி இந்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தையும் பெற்றுள்ளார்கள். இது ஹமாஸினுடைய தலைவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். மேலும் இவர்களுடைய இந்த செயற்பாடுகள், அடிமை அரபுகள் மற்றும் துரோகிகளுடைய இந்த செயற்பாடுகள் இவர்களுடைய துரோகத்தின் உச்சத்தையும் உறுதிப்படுத்துகின்றது. மேலும் இது ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் இவர்களுடைய துரோகத்தினை அம்பலப்படுத்துகின்றது. அதே நேரம் இவர்களுடைய இந்த துரோகத்தினால் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் வீழ்த்திவிட முடியாது. ஏனென்றால் பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் இந்த அடிமை அரபுகளையும் துரோகிகளையும் நம்பி களமிறங்கவில்லை. உண்மையில் இது ஒரு நீண்ட போராகும், இறுதி போருக்கான ஆரம்பமாகும். நிச்சயமாக இந்த போரினுடைய இறுதியில் பலஸ்தீனிய மக்கள் வெற்றி பெறுவார்கள். ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் முழுமையாக மீட்டெடுக்கப்படும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஆபத்தான ஒப்பந்தத்தின் மூலமாக சில உண்மைகளை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்த கட்ட மூலோபாய நகர்வுகளையும் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். எதிரிகளோடு சேர்ந்து அடிமை அரபுகளும் துரோகிகளும் மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்களையும் காய் நகர்த்தல்களையும் இந்த திட்டமானது துல்லியமாக வெளிப்படுத்தும். போரினுடைய அடுத்த கட்டத்தை வெற்றிகரமாக அடைவதற்கு எதிரிகளுடைய துரோகிகளுடைய காய் நகர்த்தல்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஆபத்தான திட்டமானது எதிரி
எதிரிகளுடைய துரோகிகளுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை துல்லியமாக வெளிப்படுத்தும். மேலும் இது பலஸ்தீனிய மக்களுடைய பலஸ்தீனிய போராளிகளுடைய அடுத்த கட்ட திட்டங்களையும் முடிவுகளையும் செப்பனிடும். இறுதிப் போருக்கான பாதையையும் செப்பனிடும். இதன் மூலம் வெற்றிக்கான பாதையும் பலப்படுத்தப்படும். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் யுத்த நிறுத்த மீறல்கள் தொடர்கின்றன. காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ட்ரோன் தாக்குதல்களும் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களும் வான்வழி தாக்குதல்களும் தொடர்கின்றன. நேற்று மாலை கான் யூனிஸினுடைய வடக்கு மற்றும் மேற்கு பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு ராணுவம் 2 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று நெட்சரி மற்றும் கருகாமையிலும் சலாதீன் வீதி கருகாமையிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் இன்று காலை ரஃபாவினுடைய வடகிழக்கு பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களில் 3 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று மத்திய காசாவினுடைய புரூஜி பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களில் 4 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இன்று காலையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா சிட்டியினுடைய கிழக்கு பிரதேசமான சுஜையா கிழக்கு பிரதேசத்திலிருந்து தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மத்திய காசாவினுடைய புரூஜி முகாம் எல்லை பிரதேசங்களிலும் இந்த பீரங்கி தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு நேற்று இரவு வரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் 76 பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 50க்கும் அதிகமான தடவைகள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி செயற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு ஹமாஸ் தரப்பினர் 2 கைதிகளுடைய உடல்களை விடுவித்திருந்தார்கள். இன்னும் காசாவிலே 19 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளுடைய உடல்கள் காணப்படுகின்றன. இந்த கைதிகளுடைய உடல்களை ஹமாஸ் முழுமையாக விடுவிக்காதவரை நாங்கள் ரஃபா கடவை பிரதேசத்தினை திறக்கப் போவதில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஏனைய பிரதேசங்களினூடாக காசாவிற்குள்ளே நுழையக்கூடிய உணவு வண்டிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக தடுத்து நிறுத்தி வருகின்றது. மேலும் ஹமாஸ் தரப்பினர் வேண்டுமென்றுதான் இவ்வாறு கைதிகளுடைய உடல்களை விடுவிக்கவில்லை என்றும் இதனால் ஹமாஸுக்கு எதிரான அடுத்த கட்ட செயற்பாடுகளை அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நெட்டன்யாகுவின் நிர்வாகம் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் இடிபாடுகளுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளுடைய உடல்களை மீட்டெடுப்பது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல என ஹமாஸ் தரப்பினர் மத்தியஸ்தர்களுக்கு ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் இன்று காலை கைதிகளுடைய உடல்களை மீட்டெடுப்பதற்காக கனரக உபகரணங்களோடு துருக்கியினுடைய மீட்பு படையொன்று களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் ஹமாஸ் அனைத்து உடல்களையும் முழுமையாக விடுவிக்காவிட்டால் நாங்கள் அவசரமாக அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்போம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வலதுசாரி அமைச்சர்களும் மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து துருக்கியினுடைய 350க்கும் அதிகமான உணவு வண்டிகள் காசாவிற்குள்ளே களமிறங்கி இருப்பதாகவும் இன்னும் 400க்கும் அதிகமான உணவு வண்டிகள் களமிறங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் காசாவுக்கு தேவையான அதிகளவான உணவு வண்டிகளை அவசரமாக அனுப்பி வைப்பதாகவும் நேற்றிரவு துரோகி அர்துகான் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். ஆனால் கடந்த 2 நாட்களுக்குள்ளே காசாவிற்குள் 300க்கும் குறைவான உணவு வண்டிகள் மாத்திரமே நுழைந்துள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகளவான உணவு வண்டிகளை முழுமையாக தடுத்து நிறுத்திவிட்டது. இப்படியான நிலைமையிலேயே 350க்கும் அதிகமான உணவு வண்டிகளை காசாவிற்குள்ளே நாங்கள் அனுப்பிவிட்டோம் என துரோகி அர்துகான் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். ஒருவேளை பழக்க தோஷத்தில் காசாவுக்கு அனுப்ப வேண்டிய உணவு வண்டிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டாரோ தெரியவில்லை. வழமையாக துருக்கியினுடைய அனைத்து பொருட்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அனுப்பி வைக்கப்படும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் கூட துருக்கியினால் தயாரிக்கப்படக்கூடிய ஆடைகளாகும். எனவே இந்த பழக்க தோஷத்தில் 350 உணவு வண்டிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அனுப்பி வைத்து விட்டாரோ தெரியவில்லை. அடுத்து எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவினுடைய எதிர்கால நிர்வாகத்திற்காக 15 பலஸ்தீனியர்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய தொழில்நுட்ப குழுவானது தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ஹமாஸ் உட்பட காசாவில் இருக்கக்கூடிய ஏனைய பலஸ்தீனிய பிரிவுகளும் இந்த 15 பேருக்கான அங்கீகாரத்தையும் வழங்கியுள்ளார்கள். மேலும் இந்த தொழில்நுட்ப குழுவுக்கு கீழாலேயே காசாவினுடைய நிர்வாகம் வழிநடத்தப்படும் என எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஹமாஸ் தரப்பினர் 40 பேர் உள்ளடக்கிய பட்டியல் ஒன்றை
எகிப்துக்கு வழங்கியிருந்தார்கள். காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை உள்ளடக்கிய பேர் பட்டியலாகவே இது அமைந்திருந்தது. இந்த பேர் பட்டியலில் இருந்துதான் தற்போது 15 பேரை தெரிவு செய்திருப்பதாகவும் இவர்களையே ஒரு தொழில்நுட்ப குழுவாக உருவாக்கி இருப்பதாகவும் இவர்களுக்கு கீழாலேயே காசாவின் நிர்வாகத்தினை வழங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கான சம்மதத்தினை ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய பிரிவுகளும் முழுமையாக வழங்கியுள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த தொழில்நுட்ப குழுவிலே உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய 15 பேரும் ஹமாஸுக்கும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுக்கும் முழுமையாக ஆதரவுகளை வழங்கக்கூடிய நபர்களாகவே இருப்பார்கள். சிலவேளை இவர்கள் பலஸ்தீனிய போராளிகளாகவும் இருக்கலாம். அடையாளத்தை வெளிப்படுத்தாத பல ஹமாஸினுடைய தளபதிகள் காசாவிற்குள்ளே செயற்படுகின்றார்கள். எனவே இவ்வாறான தளபதிகளை பயன்படுத்தி இந்த தொழில்நுட்ப குழுவுக்கான பெயர் பட்டியலை ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் இது ஹமாஸினுடைய ஒரு தந்திரமான காய் நகர்த்தலாகவும் அமைந்திருக்கும். அத்தோடு இந்த தொழில்நுட்ப குழுவுக்கு மேலால் ஒரு சர்வதேச அலகொன்றினை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் 2ஆம் கட்டத்திலே மேற்கொள்ளப்பட போகின்றன. டோனி பிளேரினுடைய தலைமையில் ஒரு சர்வதேச குழு ஒன்று காசாவின் நிர்வாகத்திற்கு மேலால் இயங்கும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய 2ஆம் கட்ட திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இதற்கமைவாக போர்ட் ஆஃப் பீஸ் என்கின்ற ஒரு சர்வதேச குழு அமைக்கப்படும் என்றும் இந்த சர்வதேச குழுவுக்கு கீழால் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழு செயற்படும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இருப்பினும் இந்த சர்வதேச குழு அமைக்கப்படுவது தொடர்பாக இன்னும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த சர்வதேச குழுவுக்கான சம்மதத்தையும் ஹமாஸ் தரப்பினர் வழங்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் ஹமாஸினுடைய செயற்பாட்டு தலைவர் கலீல் ஹையா அவர்களும் PIG அமைப்பினுடைய பொதுச் செயலாளரும் எகிப்திலே களமிறங்கியுள்ளார்கள். காசாவின் நிர்வாகத்தை செயற்படுத்த போகும் தொழில்நுட்ப குழு தொடர்பாகவும் இதற்கு மேலால் இயங்க போகும் சர்வதேச குழு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவே இன்றைய தினம் ஹமாஸினுடைய தலைவரும் PIG அமைப்பினுடைய பிரதிநிதிகளும் எகிப்திலே களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளுடைய ஆரம்பமாகவே காசாவின் நிர்வாகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் நெட்டன்யாஹு ஊடகங்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியான கருத்துக்களையும் மிரட்டல்களையும் வெளியிட்டு வருகின்றார். ட்ரம்பின் திட்டத்தினுடைய 2வது கட்டம் அமைதியான முறையில் நடைபெறும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அமைதியான முறையில் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்து நிராயுதபாணியாக்கப்படும் என நினைக்கின்றேன். இது தொடர்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போடு நான் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டு வருகின்றேன். 2ஆம் கட்ட அமைதியான முறையில் ஹமாஸினுடைய ஆயுதங்கள் நிராயுதபாணியாக்கப்படும் வரை நாங்கள் பொறுமையாக இருப்போம். ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்காவிட்டால் டொனால்ட் ட்ரம்பினுடைய 2ஆம் கட்ட திட்டத்தின் நிபந்தனைகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நாங்கள் எங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான அனைத்தையும் செய்வோம். இதற்கான அடுத்த கட்ட திட்டங்களை தயார்படுத்தி வைக்குமாறும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு நான் கட்டளையிட்டுள்ளேன். காசாவிலே எங்களுடைய அனைத்து இலக்குகளையும் நாங்கள் முழுமையாக அடைந்து கொள்வோம். எங்களுடைய எதிரிகளிடமிருந்து எங்களுக்கு வரக்கூடிய சவால்கள் இன்னும் முடிவடையவில்லை. மேலும் எங்களை அழிப்பதற்கு யாராவது நினைத்தால் நாங்கள் அவர்களை வேரோடு அழித்து விடுவோம் என நெட்டன்யாஹு ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதே போன்று காசாவிலே ஹமாஸினுடைய சுரங்கப்பாதைகளையும் முக்கியமான திறன்களையும் முழுமையாக அழிப்பதற்கான ஒரு முழு திட்டத்தினை தயாரிப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்துள்ளார். நேற்றைய காணொளியிலும் இவை தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது ஹமாஸினுடைய சுரங்கப்பாதைகளை முழுமையாக அழிப்பதற்கும் சுரங்கப்பாதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை முழுமையாக அழிப்பதற்கும் காப்பட் வெடிகுண்டுகளை பயன்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியினுடைய உதவியோடு இந்த வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுரங்கப்பாதைகளுக்குள்ளே பணைய கைதிகள் யாரும் இல்லை என்பதனால் காப்பட் வெடிகுண்டுகளை முழுமையாக பயன்படுத்துவதற்கான உத்தரவுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போரமைச்சரவையும் வழங்கும் என்றும் அமெரிக்கா இதற்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் தெரிவித்துள்ளது. அடுத்து அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி ப்ரோட் கூப்பர் ஹமாஸுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக ஹமாஸ் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களையும் செயற்பாடுகளையும் முழுமையாக நிறுத்த வேண்டும். காசாவிலே இஸ்ரேலிய இராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய மஞ்சள் நிற பிரதேசங்களில் யாருமே நுழையக்கூடாது. தற்போதைய நிலைமைகள் அமைதியை ஏற்படுத்துவதற்கான வரலாற்று வாய்ப்பாகும். காசாவிலே ஹமாஸ் அதனுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக முடக்கிவிட வேண்டும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய
20 அம்ச திட்டத்திற்கு ஹமாஸ் முழுமையாக கட்டுப்பட்டு ஆயுதங்களை கீழே வைத்து நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். எந்தவிதமான தாமதமும் பின்வாங்கலும் இல்லாமல் ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். மேலும் எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் மத்தியஸ்தர்களுக்கு தெரிவித்து விட்டோம். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை நாங்கள் பாதுகாப்போம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அறிக்கைக்கான ஆதாரத்தையும் பதிவிட்டுள்ளேன். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு CNN ஊடகத்திடம் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹமாஸ் என்னுடைய 20 அம்ச திட்டத்தினை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தவறினால், இரண்டாம் கட்ட நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தவறினால், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க மறுத்து நிராயுத பாணியாக்கப்படுவதற்கு மறுப்பு தெரிவித்தால், இஸ்ரேல் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான அனுமதியை நான் நெட்டன்யாகுவுக்கு வழங்குவேன். நான் சொன்னவுடன் அவர்கள் மீண்டும் காசாவிற்குள்ளே களமிறங்கி போரை ஆரம்பிப்பார்கள். அதற்கு அவர்கள் தயாராகவே இருக்கின்றார்கள். 59 நாடுகள் என்னுடைய 20 அம்ச திட்டத்தினை முழுமையாக ஆதரிக்கின்றார்கள், ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். காசா ஒரு ஆயுதமற்ற தேசமாக, இராணுவமயமாக்கப்படாத தேசமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் இந்த 59 நாடுகளும் உறுதியாக இருக்கின்றார்கள். காசாவிலே ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படுவதனை இந்த 59 நாடுகளும் விரும்புகின்றார்கள். ஹமாஸினுடைய உறுப்பினர்கள் காசாவை விட்டு பாதுகாப்பாக வெளியேறுவதற்கான அனைத்தையும் நாங்கள் செய்து கொடுப்போம். அவர்களே ஆயுதங்களை கீழே வைத்தால் அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்குவதற்கும் நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக CNN ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த செய்திகளுக்கான ஆதாரத்தையும் நான் பதிவிட்டுள்ளேன். எனவே தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நீக்குவதற்கும் அடிமை அரபுகளும் துரோகிகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இரண்டாம் கட்டத்திலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வழங்குவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். இருப்பினும் இந்த இரண்டாம் கட்ட திட்டம் ஒருபொழுதும் வெற்றி அளிக்காது. பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் அவர்களுடைய ஆயுதங்களை ஒருபொழுதும் கீழே வைக்கப் போவதில்லை. மேலும் இந்த சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கும் முறியடிப்பதற்கும் தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கும் பலஸ்தீனிய தலைமைகள் தயாராகவே இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். காசாவில் உள்ள உளவாளிகளுக்கு எதிராகவும் ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் கொள்ளை கும்பல்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களையும் அதிரடியான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த உளவாளிகளுக்கும் ஒத்துழைப்பாளர்களுக்கும் கொள்ளை கும்பல்களுக்கும் தேவையான நிதி உதவிகளை முழுமையாக வழங்கி வருகின்றது. இவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான ஆயுதங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வழங்கி வருகின்றது. மேலும் துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையும் ஃபதா அமைப்பும் இந்த உளவாளிகளுக்கும் ஒத்துழைப்பாளர்களுக்கும் கொள்ளை கும்பல்களுக்கும் முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தி வருகின்றது. இப்படியான நிலைமையில் பலஸ்தீனிய போராளிகள் கடந்த ஒரு வாரமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளின் மூலமாக இந்த உளவாளிகளுடைய ஒத்துழைப்பாளர்களுடைய கொள்ளை கும்பல்களுடைய 45 டொயோட்டா பிக்கப் வண்டிகளும் நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகளும் இயந்திர துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளையும் கைப்பற்றியுள்ளார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய நிதியுதவியின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பெருந்தொகையான வாகனங்களை பலஸ்தீனிய போராளிகள் கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் இந்த கும்பல்கள் பயன்படுத்தக்கூடிய ஏனைய வாகனங்களையும் ஆயுதங்களையும் கைப்பற்றுவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் இந்த உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் கொள்ளை கும்பல்களையும் கொத்து கொத்தாக அழித்து வருவதனால் இந்த உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் பலப்படுத்துவதற்காகவும் காசாவிற்குள்ளே உள்நாட்டு போரை அதிகரிப்பதற்காகவும் ISIS பயங்கரவாதிகளும் காசாவிற்குள்ளே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். காசாவிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய யாசிர் அபு ஷபாபும் ISIS பயங்கரவாதிகளுடைய உறுப்பினராகவே செயற்பட்டிருந்தான். மேலும் இவனோடு சேர்ந்து சினாய் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான ISIS பயங்கரவாதியும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே காசாவில் களமிறங்கி இருந்தான். இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் இந்த ISIS பயங்கரவாதிகளுடைய முக்கியமான புள்ளியை வேட்டையாடி இருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஃபதா அமைப்பினுடைய மிக முக்கியமான உறுப்பினரும் யாசிர் அபு ஷபாபினுடைய நெருங்கிய நண்பருமான அஷ்ரஃப் அல் மன்சி என்பவனை பயன்படுத்தி புதிய குழு ஒன்றையும் அமைத்துள்ளார்கள். பீப்பிள்ஸ் ஆர்மி ஃபோர்ஸ் என்கின்ற இந்த புதிய பயங்கரவாத குழுவை அமைத்துள்ளார்கள். அதிகளவான ஒத்துழைப்பாளர்களும் உளவாளிகளும் ஹமாஸிடம் சரணடைந்திருப்பதனால் இந்த குழுவை பலப்படுத்துவதற்காக ISIS பயங்கரவாதிகள் களமிறங்கியுள்ளார்கள். அதாவது ஃபதா அமைப்பினுடைய அஷ்ரஃப் அல் மன்சியும் ISIS பயங்கரவாதிகளும் ஒன்றிணைந்து இந்த புதிய குழுவை அமைத்துள்ளார்கள். மேலும் சினாய் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ISIS பயங்கரவாதிகள் யாருடைய உதவியை பெற்று காசாவிற்குள்ளே களமிறங்கி இருப்பார்கள் என்பதனையும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். எனவே தற்போது அஷ்ரஃப் அல் மன்சியினுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய பயங்கரவாத குழுவானது காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த பயங்கரவாத குழு வடக்கு காசாவின் ஜெய்தூன் பிரதேசத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்திற்குள்ளே இவர்கள்
மக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். மேலும் குறித்த காணொளியில் இவர்கள் ஹமாஸுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்கள். நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களுக்குள் ஹமாஸ் நுழையவே கூடாது. மேலும் நாங்கள் ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வோம். பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்காக ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்வோம் என ISIS பயங்கரவாதிகளுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அஷ்ரஃப் அல் மன்சி குறித்த காணொளியில் தெரிவித்துள்ளார். அதே நேரம் பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் ஒன்றிணைந்து இந்த பயங்கரவாதிகளை முழுமையாக அழிப்பார்கள். காசாவின் களத்திலே எந்த ஒரு பயங்கரவாதிகளுக்கும் இடம் கிடையாது. இதற்கமைவாக இந்த ISIS பயங்கரவாதிகள் காசாவிலே முழுமையாக அழிக்கப்படுவார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.